நான் ஏன் நாத்திக நானேன் பகத்சிங்கனுடைய அந்த இதை அந்த உயிரை அவர் மொழிபெயர்க்கிறாரு, புத்தகமாக வெளியிடுறாங்க. அவர் பெரியாருடைய தம்பி பேர்ல. பிறகு கைது வாரண்ட் வருது. அவங்க 2 பேரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து கைதிலேருந்து தப்பிச்சுட்டாங்க. ஜீவாவை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுன்னு பெரியார் 4 நாளாக சண்டை போட்டுருக்காரு. ஒரு மாட்டான் இருக்காரு. ரொம்ப கட்டாயப்படுத்தி பெரியார் அந்த கையெழுத்து வாங்கி மன்னிப்பு வாங்க சொன்ன வெளியே வந்து சொல்றாரு, என்னை கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கடிதத்தில் கையெழுத்து வாங்கினார் பெரியார்னு சொல்றாரு. வெளியே சொல்லலாமா? தந்தை பெரியார்ல சொல்லணும். இந்த மனுஷன் இந்த உண்மையை வெளியே வந்து சொன்னா, பெரியாரை விட்டு யார் வெளியே போனாலும் அவங்களை அவர் காரி துப்பி அசிங்கப்படுத்திடுவார் பெரியார். அதான வரலாறு. அண்ணாதுரையை கண்ணீர் துளியிட்டார். இன்னொரு தலைவர் என்கிட்ட வெள்ளி தமிழர் திருண்ண பயா வேணாரு. கேட்டீங்களா? இவன் புறா துரோகி பயலு வேணாரு. மேடதோறும் சொல்வார் தெரியுமா? கொஞ்சம் கொச்சையா கூட பேசுவார். இவனுங்கெல்லாம் எங்க பறந்தானுங்கன்னு தெரியுமா பேசுவார் பெரியார். அவர் வாழ்நாளில் அவரோடு இருந்து அவரை நேருக்கு நேர் கொள்கை அளவில் முரண்பட்டு போராடிவிட்டு வெளியேறிய ஒரு தலைவர்களில் ஒரே ஒரு தலைவரைத்தான் பெரியார் எந்தவித அப்பழுக்கும் சொல்லவில்லை என்பது மட்டுமல்ல, ஜீவா மிகப்பெரிய வீரர், வீரமான செயல்கள் செய்ய வேண்டும் என்று அவர் கருதுகிறார். அதற்கு இயக்கம் இடம் தராததனால் எந்த இயக்கத்திற்கு போனால் வீர செயல்கள் செய்ய முடியுமோ அந்த இயக்கத்துக்கு ஜீவா போய்விட்டார் என்று பாராட்டி இருக்கிறார்கள். இது வரலாறு இல்லையா? பெரியார் வாயிலிருந்து வாங்க முடியுமா? நினைக்க வியப்பார். எப்படி ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான்னு தெரியலையே. சட்டப்பேரவைக்குள்ள போறார் மன்னார்பேட்டில. ராஜாஜி மூதறிஞர் இவர் தொகுதிக்காக நிறைய கேட்டு பேசுறார். ராஜாஜி உடனே சொல்றாரு, சர்வதேச சிந்தனையுடைய மனித குலத்தை குளித்து சிந்திக்கிற ஜீவா போன்றவர்கள் ஒரு தொகுதிக்காக கேட்பது நியாயமான கிண்டல் அடிக்கிறார் ராஜாஜி. இவர் எந்திரிச்சு பதில் சொல்றார், என்ன செய்வது, ஒரு தொகுதி மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் கேட்கத்தான் வேண்டி இருக்கிறது. எந்த தொகுதி மக்களும் தேர்ந்தெடுக்காமல் புறக்கடை வழியாக வந்த நீங்கள் யாருக்காகவும் கேட்க முடியாது. ராஜா நான் படிச்சு பார்க்கிறேன், குறைந்தது அல்ல ஒரு 20 திருக்குறளா சொல்ல அண்ணன் சொல்லியிருக்காரு. திருக்குறளை படிங்கிறாரு. அவருக்கு என்ன பாரதி மேல தொல்காப்பியம் படிச்சிருக்காரு. அப்படிலாம் எங்க கட்சியில நினைச்சிருந்தான்னா நான் எப்பவே மந்திரியா இருப்பேன். அறிவா இருக்கேன்னே வேணான்ட்டானே. உனக்கு அறிவா இருக்க, உண்மையா இருக்க, நேர்மையா இருக்க, நிறைய படிச்சிருக்க, வேணான்ட்டான். எதுக்குன்னா இதெல்லாம் அங்க தேவையில்லடா. பார்லிமெண்ட்ல கை தூக்குறதுக்கு தான் எங்களுக்கு. இந்த பதவி சுகங்களுக்காக ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அரசாங்கங்கள் எத்தனை அசிங்கமாக நடந்து கொள்கின்றன.